போய் கூட்டான். அவன் ஒரு அரை கடியில இருந்தான். ஒரு 500 ரூபாய் கொடுறான். அதுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்து அவன்கிட்ட என் பொண்டாட்டிகிட்ட விட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் நீ மாறி பெரிய நான் போய் வந்து நல்ல மாதிரியே போனேன். சாவை எடுத்து போட்டேன். பொண்டாட்டி ஏகாம்பரம் பாய் மெரிக்கிறாங்க. ஆமா அது போட விடக்கூடாது. நான் சாவுண்டு போன நல்ல மாதிரியே எடுத்து போட்டேன். எப்பா வந்த 3ஆம் மாதத்துல பொண்டாட்டி வாங்கி எடுக்கிறாடா. கூத்தால எடுப்பாங்க. 10ஆவது மாசத்துல அழகான குழந்தை ஆம்பளை புள்ள. எப்ப தங்க தக தக தகன்னு உடனே புள்ள பிறந்தது. இந்த நேரத்தை பாக்கணும். இந்த பிறந்த நேரத்தை எப்படி இருக்குன்னு அப்படியே ஜாதகத்தை மயிர்கிட்ட எடுத்து போறோம். அதிர்சனோட பாயாசம்டா. உடனே காதை எடுத்து பார்த்தாம அந்த ஜாதகத்தை அட்டா இப்பேற்பட்ட ஜாதகமே கிடைக்காதுடா. தூக்கி பார்த்தாரு பாரு. என்னத்த தூக்கி பார்த்தாரு? உடனே பாத்துட்டு எப்பா இது மாதிரி புள்ளையே உலகத்துல கிடைக்காதுப்பா. மாட மாளிகை கூட கோபுரம் சொத்து பத்தி எல்லாம் வரும். எந்த குறையும் அந்த கிடைக்காத புள்ள கிடைச்சதுப்பா. ஆனா சின்ன குறை இது எழுந்து யார முதல் பேரிட்டு கூப்பிடுதோ அவங்க செத்துருவாங்க. எனக்கு ஒரு எண்ணம் இது தட்டு தடுமாறி பேசும்போது தானே சாவாங்க. இது ஊமையா போச்சுனா கிடைக்காத புள்ளாச்ச வளர்ப்போம் அப்படின்னு வளர்த்து வந்தாங்க. 3 வயசு ஆச்சுங்க. அப்படியே தட்டு தடுமா அப்படியே அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் எங்க அப்பா கலப்பை தூக்கி தோல்ல போட்டு மாட்டை ஊட்டி போறாரு. ஓட்டி போனது எந்த நேரத்துல ஓடி வந்து மூத்திரம் போயிடுது. தான்னா எப்படி மாட்டுக்கு பூட்டாங்க விட்ட மாதிரி எங்க அப்பா முதட்டிக்கிட்டு தூக்கணும். அங்கே பூட்டாரு எங்க அப்பா. ஒரு டிக்கெட்டை தூக்கணும். அப்பயே அடி வயிறு சொல்லுன்னு போச்சு. உடனே 14 நாள் காரியத்துக்கு எங்க அம்மா குறைக்கிற முறத்துல அரிசிய ஏன்னா அந்த வேகமா படைக்கிறா பொறியமா படைக்கிறானா ஏன்னா அந்த முறை முறிக்கிற மாதிரி எங்க அம்மா அப்படியே நுந்திக்கிறேன். அரிசியில 2 போச்சு. இருப்பது யாராரு? உங்க மனைவி 2 பேருக்கு. ஆனா ஒண்ணேப்பா இவனை பார்த்த உடனே அவன் உள்ள இருந்தா நான் வெளியே வந்துருச்சு. அவன் வெளியே போனா உள்ள வந்துருது. ஏன்னா நம்மள பேர் நம்ம செத்துருவோமே. செத்துருவோம். அவர் ஒரு இடத்துல இந்த பயத்துல வீட்டுக்கு சொல்லல. இப்ப எங்க முன்னாடி வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 தானே கூப்பிடுவான். அதனால உன் கண்ணுலயே படுறதுல இவ 30ஆம் நாள் காரியத்துக்கு வடை சுட்டு போட்டுதான் அவன் வானல்ல வீட்டுக்காரிக்கு வர நானாச்சு மாமாவாச்சு மகளை என் மொண்டாட்டி வானல் வச்சுக்கலாம். அதுல சுட்டு போட்டுக்கலாம். வடை சுட்டு போட்டாலே இவன் அம்மா என்ன அப்படி என் மொண்டாட்டி என்ன சுட்டுறான். இனிமேல இந்த ஊர்ல குடும்பம் கூடாதா? பிள்ளையாச்சு மாதிரி கிளம்பி பாரத குத்துக்கு போயிட்டு திண்டிவனம் அப்படியே 10 ராத்திரி தோட்டம் தான் ஆடுறப்பா. எங்கன்னா என்ன மேய்ச்சி கிடக்கட்டும். புள்ளியும் தேவை ஒண்ணும் தேவை. 10 ராத்திரி தோட்டம் தான் 20 ராத்திரி ஆச்சு. ஏதோ போ எவனா செத்தா கூட சாப்பிட்டாவன். 3 பேருக்கு நம்ம உயிர் தானே முக்கியம் அப்படின்னு ஒரு இடத்துல போனேன். ஆட்டிக்கினே இருந்த வாதியார் பார்த்துட்டே 12 வருஷமா புள்ள பிறகாத பொருள கிடைக்காத புள்ள பார்த்து செத்தால அவங்க கையில சாப்பிடா உடனே செம்பு வந்துருச்சு. அட புள்ள தானே கூப்பிட்ட செத்து போவோம் அப்படின்னு ஒரு 5000 கொடுத்தாரு. பாய்க்குல வச்சுன்னா திண்டிவனம் மார்க்கெட்டுக்கு வந்தா பியா புண்ணாக்க வாங்கினா அதான் சொல்லுவாங்க பேச்சு பெரியவங்க. வாங்கினா நேரா எங்க ஊர்ல போய் இறங்கினாங்க. இறங்கின உடனே ரோட்டு மேல தான் கண்ணுக்கு எங்கன்னா ஓடி வந்துருமான்னு வரல. அப்படியே நெம்மா நடம் ரொம்ப கொடுன்னு யாரா சொல்லிட்டுக்கிறானு பாக்குது. அப்படியே சொட்டுட்டு ஓடுது. எருமை கடாவுல எருமை எம்மா வர மாதிரியா ஓடியாரான். அப்போ ஓடியாந்தானே கையில வச்சு இந்த அம்மா பார்த்த மாதிரி பிடிக்கிட்டு ஓட்டான். உயிர் தப்பிச்சுறான். போய் தலை கீழே கொட்டிக்கிறான் பாக்குது. அப்பா நான் உள்ள இருந்து ஏன் மயிருக்கு நான் ஏத்து விட்டு ஏகாமரம் செத்துட்டாங்க. அன்னைக்கு பாய நான் கூட்டி காலால மேய்ச்சான். அந்த பிஞ்சு போன போய் படுக்க வச்சு மேய்ச்சிக்கிறான். எனக்கு ஒரு எண்ணெயப்பா நல்ல புண்ணியமா பாப்பா. புள்ளைக்கும் புள்ளை கொடுத்து உயிருக்கும் உயிர் கொடுத்துட்டான். உயிர் காப்பான் தோழன் மேங்கொண்டு 15000 கடை வாங்கி அவனை அடக்கமா எங்க ஊர்ல பெரிய கல்லறை அவனுக்கு நான் கட்டி வச்சுக்கேன். பெரிய ஆனா ஹால்ல பார்த்தா அவன் போட்ட பெருசு. ஆனா ஒண்ணு
அந்த பையன் இன்னி வரைக்கும் என்ன அப்பான்னு கூப்பிடுவான். நான் சாவல. ஆமா எம்மா கஷ்டப்பட்ட நீ அதுக்கு அடியே தாதி அம்மா ஆதி பூரா வேலை. ஐயே, சரி. அடியே என்னடி ஒரு ராணி அம்மா வந்து வெகு நேரம் ஆகுது. என்னடா வேற படல போட்டு ஏய் காய் தாதி அம்மா, அம்மா. மாமா வந்து சித்தப்பாங்களாம்மா. வேணாம் 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 அவனும் ஓடி அந்த ஏறுவான்னு சொல்லிட்டு சரி டியாகிராம் போட்டு ஓ கீழே இறங்கி தூக்கி மேல வை. அவன் ஆம்பளை ஞாபகம் இல்லையா என்ன தெரியல அல்ல நான் இப்ப ஆம்பளை இல்ல எப்ப ஆம்பளை எல்லாம் போய் விடுவேன். அவன் பெரியமா பெரிய மாமா எங்க மாமா மேல விடுவேன். எங்க மாமா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. யாரு உங்க எலும்பு குத்து. அந்த மாமா எலும்பு தொழுமா கிடையாது. ஆமா ஆனா இவரை பாரு 1 லட்சம் ரூபாய் சோபா மாறி ஆமா 1 லட்சம் ரூபாய். அப்படியே உட்கார்ந்தா ஜிம்மு ஆமா புஷன் சீட் அது. ஏய் சோபாடா அடி 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 மனசுல யாருக்கும் மனது ஆமாண்டி பகல்லாம் போவாங்க பொண்ணுக்கு ஆடி சித்திரா மாத பார்வதி அப்பதானே நிறுத்தலாம் கரெக்டா. ஒரு சென்னை இருந்தால் ஆமா நம்பால் பாத்துருக்கியா பார்த்து நாளையத்துல வந்த உடனே திறந்திருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? கையெழுத்துக்கு முன்னா கையெழுத்து கும்பலாம் உட்கார்ந்து இருக்காங்களே பெண்மணிகள். ஆமா. அவங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா திவ்யமா சேலை கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை வைத்து சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வைத்து லட்சுமி கடாட்சமா போல தெரியுறாங்க. ஆமா தெரியும். ஆனா நீ ஒரு பெண் இல்ல என்னோட தாதி. எடுனா எடுக்கணும் வையினா வைக்கிறாள். ஆமா ஆமா வெப்பமா இப்பேற்பட்ட ஆடை போட்டுக்கிட்டு வரைய இது என்ன ஆடு? இந்த ஆடைய போட்டுக்கிட்டு இங்க வரலாமா? தகுமா? என்ன ஆடை? எப்பேற்பட்ட சபை இது? என்ன ஆடை? ஆதி என்ற கலை தெருக்கூத்து. ஓ அதனால இந்த மாதிரி ஆடை எல்லாம் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. ஓ இது மாதிரி ஆடை போடக்கூடாதா? போடக்கூடாது. இது ஆடை பேர் என்ன தெரியும்? இது பேர் என்னது? இதான் சுடுசோறு. ஐயோ கையா சுட்டுடா போதுரி. சுடுதாரு. இந்த ஆடை போடுறதுக்கு ஒண்ணுமே அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம். என்னது?
பேண்ட அப்படி அப்படி மேல மாட்டிக்கலாம். மாட்டிக்கிறது. எந்த பிரச்சனையும் எங்கேயும் விடாது, எங்கேயும் விளைவாது. இப்ப எங்க ஆயாலாம் புடவை கட்டின்னு கிடக்குறாங்களே, ஆமா, கடையில 100 ரூபாய் ஒரு நைட்டி அப்படியே குப்புற மாட்டிக்கிட்டு புல்லா மறைச்சிடும். தப்பு கிடையாது. சேலை வாங்குற காசு மீதி, அட டைலர் வாங்குற காசு மீதி. இந்த ஜாக்கெட் தக்க 2500 ரூபாய் கேக்குறான். 450 ரூபாய் வாங்கிக்கணும். நாம எங்க மொண்டாட்டி இது மாதிரி தான் டைலர்ல ஜாக்கெட் தைக்க கொடுத்தா, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் தைக்கணும்னா சரி நானே கிளம்பு 2500 ரூபாய். இப்ப ஆசிரியர் 1000 ரூபாய் தான் வாங்குறான் கூலி. ஜன்னல் வைக்கணும்னா அப்படியே கொத்தனார் கட்டினா கூட ஒரு 1000 ரூபாய் போச்சு. சிமெண்ட் ஒரு 300 ரூபாய்னா கூட இதுக்கு வெறும் எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் டைலர் வாங்குறேன்னு கேட்டான். அப்படியே இப்ப ஜாக்கெட் தச்சு கொடுத்தான். இவன் ஜாக்கெட்டை நல்லா போட்டுக்கணும், எதனா சுத்தமா மூடிக்கணும் வரா. இப்படி தப்பு கிடையாது. ஏண்டி ஜன்னல் வைக்க ஜாக்கெட்டு அழகா போறதுக்கு மூடி வரைய? அவன் என்ன சொன்னா, அந்த கம்யூனிட்டி பையன் டைலர் பையன் ஜாக்கெட்டை பின்னிடி ஜன்னல பின்னிடி வேணும் எதிர வச்சிட்டான. அது மாரிமா அது போல கிடையாது. 2500 ரூபாய் கேக்குறாங்க இந்த ஒரு துணி தைக்க. உண்மை. 100 ரூபாய் கொடுத்தா அப்படியே மாட்டிக்கிற பாரு. அதே தாங்க ஏண்டி நீ என்னதான் சொன்னாலும் ஆமா பெண்கள் எல்லாம் கற்புடைய மாதர்கள். உண்மைதான். எந்த காலத்திலும் இந்த மாதிரி அரையங்குடை ஆடை எல்லாம் போடக்கூடாது. இது இந்த ஆடைய பத்தி இந்த மகிமை உனக்கு தெரியாது. என்ன என்ன இந்த எப்ப இந்த ஒரே துணி இது பேர் என்ன தெரியுமா? இந்த துணி இந்த ஒரு துணி இது பேர் என்ன தெரியுமா? நானும் 4 வருஷமா அந்த துணியை மாத்தவும் பாக்குறேன், மாத்த மாட்டேன். ராசியான துணி. இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் என்ன தெரியுமா? துப்பட்டா. மூஞ்சில துப்பி அட பேரு ஷால். ஷால் என்ன நெல்லு கொட்டி வைக்கிறதா கம்பெனி ஷால மறைக்கிறதுனா ஷால். சரி அப்ப ஒரு 15 வருஷம் அந்த பசங்க எல்லாம் படிக்குது பாரு. ஆமா. ஒரு 10வது மாறிச்சுன்னா அந்த பசங்களுக்கு அழகா சுடிதார் உண்மை அழகா மடிப்பா மடிச்சு இந்த பின்னு போட்டு ஆமா அழகா அனுப்புனாங்கம்மா. பள்ளி சாலைக்கு முன்பாக அனுப்புனாங்க. அப்ப அனுப்புனாங்க, பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஆமா. அப்படியே அந்த ஒரு துணி காணாம போக அப்படியே அந்த ஒரு துணி இது பாரு. அதுல ஒரு சௌரியம். ஆனா ஊக்கு போட வேண்டியது அவளை இப்படி ரெண்டுத்தையும் மாத்தி ஊக்கு செலவு மீதி அழகா. அதுல ஒரு 5 வருஷம் அப்படியே இந்த ஒரு துணிதா அப்படியே ஒண்ணு மாறுது. காணம் பாப்பா அப்படி இப்படி மாறிடுது. இதே மாதிரி சிலிக்கார் காமிச்சாங்க. ஒரு பக்கம் மாறிடுது. ஆமா. இந்த கரும 2026 பிறந்து போச்சு. எதுவுமே தேவை அப்படியே நெட்டு விழுப்புரத்துல போஸ்ட் மாடம் பண்ற சொல்லக்கூடாது. ஆதித்ய நாங்க பாத்திருப்பேன். எம்மா பேரு இங்க டைட்டா இது மாரி வந்துதான் அவனு புளியா மாடுங்க கையை தொடுத்து கழி. ஏன்னா அது மாதிரி கலிகாலம் ஆகி போச்சு. புடவை யாரு கட்டுறாங்க? அது மாதிரி அது கிடையாது. இன்றைய காலத்திலும் நிறைய பெண்கள் வந்து ஒழுக்கமா வீட்டுக்காரர் பேரை சொல்ல மாட்டாங்க. ஆமா கேட்டு பாரு, உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படின்னு கேட்டு பாரு. சொல்ல மாட்டாங்க. இவங்க ஆயா கூட வந்து அவங்கள கேளுங்க, இவங்க கேளுங்க அப்படின்னு தான் ஆயா பச்சை குச்சி வச்சிருக்கு மண்ணாங்கட்டின்னு. ஆமா, ஏன்னு கேளு. கற்பொன்று தான் பெண்ணு எனக்கு ரொம்ப
எந்த ஒரு நிலையிலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆ. ஒருத்தவங்க கற்பை மட்டும் இழக்க கூடாது. பெண்ணுக்கு தான் அப்படி உரிமை கற்பை இருக்கு. இழந்தா ஆ. ஒரு காசு 1 லட்சமோ 2 லட்சமோ இழந்தா ஆமா. திரும்ப சம்பாதிக்கலாம். ஒரு பேரு புகழும் ஆ. இப்ப இல்லைன்னா திரும்ப சம்பாதிக்கலாம். ஆனா கற்பு போனா போனா திரும்ப வராது. சம்பாதிக்க உண்மைதான். அது போல அது போலவே. இந்த கற்பை எப்படி எப்படி?